வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நாம மகா ஞானியான அகத்தியர் அருளிய மிக மிக ஆழமான சில ஆன்மீக போதனைகளை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். மனுஷனோட வாழ்க்கையில வர துன்பங்களுக்கும் அந்த இறைவனோட அருளுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு அவர் எப்படி விளக்குறாருன்னு நாம ஆராயலாம் வாங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் நாம எல்லாரும் நம்மள நாமே கேட்டுக்கிட்ட கேள்வி இதுதாங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் அகத்தியரோட ஞானத்தை நோக்கிய நம்ம பயணத்தோட முதல் படி. முதல்ல துன்பத்தை அகத்தியர் எப்படி பாக்குறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவரோட பார்வையில கஷ்டங்கள்ங்கிறது நாம தவிர்க்க வேண்டிய ஒண்ணு இல்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மனுஷனா பொறந்துட்டா கஷ்டம் வர்றது ரொம்ப இயல்பு. இது நமக்காக மட்டும் எழுதப்பட்ட விதி இல்ல. பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் கூட இந்த கஷ்டங்கள் வழியா கடந்துதான் போயிருக்காங்க. அதனால நீங்க கஷ்டத்துல தனியா இருக்கீங்கன்னு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க. இது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட அனுபவத்துல ஒரு பகுதி. அப்போ இந்த கஷ்டம் எல்லாம் வெறும் தண்டனையா? இல்லவே இல்ல. அகத்தியரோட பார்வையில அது நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு தள்ளி விடுற ஒரு கருவி. சொல்லப்போனா அது ஒரு அழைப்பு மாதிரி. எப்போ ஒரு மனுஷன் தனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படுறானோ அப்போதான் அவன் உண்மையாவே இறைவனோட அருளை தேடவும் அதோட அருமைய புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். சரி, கஷ்டங்கள் அவசியம்னு சொல்றீங்க, அப்போ அதுலேருந்து பயிட்டு வர வழியே கிடையாதா? கண்டிப்பா இருக்கு. அந்த வழிக்கு பேர்தான் சரணாகதி மார்க்கம். ஆனா சரணாகதினா என்ன? நாம அதை சரியாதான் செஞ்சிட்டு இருக்கோமா? வாங்க பாக்கலாம். இப்ப பாருங்க, நாம பொதுவா என்ன தப்பு பண்றோம்னு இதுல தெளிவா தெரியுது. நாம எப்பவுமே கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு லிஸ்ட் நீட்டுறோம். ஆனா அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான வழி முழுமையா சரணடைறது தான். இறைவா நீயே கதின்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறது தான் உண்மையான சரணாகதி. அகத்தியரே சொல்றாரு, என் பக்தர்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதோன்னு எனக்கு நல்லா தெரியும்னு. நாம நமக்கு என்ன வேணும்னு கேக்குறத நிறுத்திட்டு அவர் மேல முழுசா நம்பிக்கை வைக்கும்போது நமக்கானத அவர் பார்த்துப்பார். இதுதான் சரணாகதியோட மொத்த சாராம்சமே. இது நம்ம ஆசைகளை விடுறதில்ல, நம்ம மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு வழி. இப்போ இந்த சரணாகதியோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்க அகத்தியர் நடந்த ஒரு தெய்வீக சம்பவத்தை விவரிக்கிறாரு. இது ஓதிமலைங்கிற ஒரு புனிதமான இடத்துல வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ரகசியம். இது சும்மா ஏதோ ஒரு நாள்ல நடந்த சம்பவம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ரொம்ப மங்களகரமான நாள்ல தெய்வங்களுக்குள்ள நடந்த ஒரு உரையாடல் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஞானம் இது. பாருங்க, அகத்தியர் இந்த நிகழ்வோட விவரங்களை எவ்வளவு துல்லியமா கொடுக்கறாருன்னு. கார்த்திகை மாசத்தோட கடைசி ஷஷ்டி திதியில ஓதிமலையோட உச்சியில இந்த அற்புதம் நடந்திருக்கு. இந்த விவரங்களே அந்த நிகழ்வோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தது இல்லையா? அந்த புனிதமான இடத்துல அண்ணன் தம்பிகளான பிள்ளையார், முருகன் அப்புறம் ஐயப்பன் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த தெய்வீகமான காட்சிக்கு நடுவுல தான் நமக்கான பாடம் வெளிப்பட்டுச்சு. அந்த விளையாட்டுக்கு நடுவுல அண்ணன் கணபதிக்கும் தம்பி முருகனுக்கும் இடையில ரொம்ப ஆழமான ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் தான் மனுஷனோட ஆசைகளோட தன்மையையும் இறைவனோட கருணையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணன் விநாயகர் தம்பி முருகன் கிட்ட கேக்குறாரு, கந்தா, வர பக்தர்கள் எல்லாருமே நிலையே இல்லாத அழிஞ்சு போகக்கூடிய அந்த மாயையத்தானே கேக்குறாங்க. நீயும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அனுப்புறியே, ஏன் இப்படி பண்ற? இது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்காகவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இப்போ கேளுங்க முருகனோட அற்புதமான பதில. அண்ணா, நான் அதை கொடுக்கறதுக்கு காரணமே அந்த மாயை எவ்வளவு நிலையற்றதுன்னு அவங்க அனுபவபூர்வமா உணரணும். அந்த அனுபவத்துக்கு அப்புறம்தான் உண்மையான புகலிடம் நான் தான் உணர்ந்து கடைசியில என்கிட்டயே திரும்பி வருவாங்க. எவ்வளவு ஆழமான பதில் பாத்தீங்களா? நாம கேக்குற இந்த உலக விஷயங்கள் எல்லாமே நம்மள இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாடமா தான் கொடுக்கப்படுது. சரி, இந்த தெய்வீக கதையெல்லாம் பழங்காலத்துல நடந்தது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு, அதாவது இந்த கலியுகத்துக்கு இது எப்படி பொருந்தும்? அகத்தியர் அதுக்கும் வழிகாட்டுறாரு. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகத்துக்கு பேரு கலியுகம். இந்த யுகத்துல போராட்டங்களும் குழப்பங்களும் அதிகமா இருக்கணும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இறைவனோட அருளை பெறுறது எப்படி? அகத்தியர் ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த கலியுகத்தோட தெய்வமா கந்தனே விளங்குவான்னு. அதாவது இந்த யுகத்துல முருகப்பெருமானோட அருளை பெறுவதுதான் மத்த எல்லாத்தை விடவும் சுலபமானதும் முக்கியமானதும் கூட. அப்ப நாம என்னதான் செய்யணும்? அகத்தியர் 3 எளிய வழிகளை சொல்றாரு. 1 பொறுமை, 2வது முயற்சி, நம்மளோட கடமைகளை நாம சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 3வது முழுமையான சரணாகதி.
பாருங்க, இந்த மூணும் ஒன்னோட ஒண்ணு எவ்வளவு அழகா இணைஞ்சிருக்கு. பொறுமையா முயற்சி செஞ்சு அதோட பலனை இறைவன் கிட்ட விட்டுட்டா வெற்றி நிச்சயம். கடைசியா இந்த விளக்கத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இது நம்ம விதிக்கும் நம்ம முயற்சிகளுக்கும் நடுவுல இருக்கிற உறவை பத்தினது. இப்போ அகத்தியர் சொல்ற இந்த வார்த்தைய ரொம்ப கவனமா கேளுங்க. விதியை மாற்றும் தகுதி என்னிடத்தில் இருக்கின்றது. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்ம தலையெழுத்தையே மாற்ற சக்தி ஒரு சித்தனுக்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. அப்போ இந்த சக்தி எப்படி வேலை செய்யுது? நாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா விதி மாறிடுமா? கண்டிப்பா கிடையாது. அகத்தியர் சொல்றது இதுதான். உன் கடமைய, உன் வேலைய நீ நேர்மையா செய். நீங்க உங்க பங்குக்கு உண்மையா உழைச்சு அதோட பலனை பத்தி கவலைப்படாம இறைவன்கிட்ட ஒப்படைக்கும்போதுதான் அந்த தெய்வீக தலையீடு நடக்கும். உங்க முயற்சி தான் விதிய மாத்துற அந்த சக்திய உங்க பக்கம் இழுக்கும். ஆஹா, இத மனசுல வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு நேர்மையான செயலுக்கும் உங்க தலையெழுத்தே மாத்துற சக்தி இருக்குதுன்னா, உங்க இன்னைய நாள நீங்க எப்படி வாழ்வீங்க? உங்க செயல்களை எப்படி மாத்திக்குவீங்க? இதுதான் அகத்தியரோட போதனை. இன்னைக்கு நமக்கு விடுற ஒரு சவால். சிந்திச்சு பாருங்க.